ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பிள்ளைலோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். பின்பு ஹிருதய குஹா நிர்கமனம் உண்டாம். அந்த ஹிருதய குகை, அந்த குகைக்குள்ளே இருக்கான் இவன். ஆத்மாவானவன் இந்த ஹிருதயம் என்கிற அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறான். அந்த ஹிருதயத்திலிருந்து நிர்கமனம், வெளியே வரக்கூடிய நிலை ஏற்படும் அவனுக்கு. அந்த ஹிருதயத்திலிருந்து அவன் வெளியே வர தொடங்குவான் ஆத்மா. அனந்தரம் மூர்தன்ய நாடி நிஷ்கிரமணம் உண்டாம். அதாவது 101வது நாடி என்று சொல்லுவார்கள். தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாடி, அது வழியாக மூர்தன்யன அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சியிலே இருக்கக்கூடியது, அதன் வழியாக அதை உடைத்துக் கொண்டு வெளியே இவன் வருவான், இந்த ஆத்மா வெளியே வருவான். அனந்தரம் அர்ச்சிராதி மார்க்க கமனம் உண்டாம். இப்ப அர்ச்சிராதி மார்க்கத்தின் வழியாக இவன் போகத் தொடங்குவான். இந்த ஆத்மாவானவன் இந்த உடம்பிலிருந்து பிரிந்து நேராக அர்ச்சிராதி மார்க்கத்திலே போகத் தொடங்குவான். அர்ச்சிராதி என்றால் அர்ச்சிஸ் தொடக்கமான என்று அர்த்தம். அப்படி அர்ச்சிஸ் தொடக்கமான பல லோகங்களை இவன் கடந்து போவான். அனந்தரம் அப்ப அர்ச்சிராதி மார்க்கத்திலே போகும் பொழுது அவனை யார் அந்த வழியை கூட்டிக் கொண்டு போவார்கள் என்றால் ஆதிவாகிகர்கள் என்பவர்கள் தான் அவனை கூட்டிக் கொண்டு போவார்கள். இவர்கள் எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆத்மா பரமபதத்துக்கு போகிறது என்றால் அந்த பரமபதத்துக்கு போகக்கூடிய ஆத்மாவை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு போகக்கூடியவர்கள் தான் ஆதிவாகிகர்கள். அவர்களைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆதிவாகிக சத்காரம் உண்டாம். அவர்கள் நம்மை சத்கரிப்பார்கள், அவர்கள் நம்மை அழைத்துக் கொண்டு போவார்கள். இந்த ஆத்மாவை அவர்கள் அழைத்து போகிறார்கள். அனந்தரம் ஆவரண அதிக்கிரமணம் உண்டாம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்? ஆவரணம், அதாவது சப்த ஆவரணங்கள் இருக்கு இங்கே இந்த பிரகிருதியை சுற்றி. அந்த சப்த ஆவரணங்கள், ஒவ்வொரு ஆவரணத்தையும் கடந்து கடந்து இவன் போவான் என்று காட்டுகிறார். அடுத்தது அனந்தரம் பிரகிருதி அதிலங்கனம் உண்டாம். அடுத்தது மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய முடிவில் பெரும் பாழ் என்று நம்மாழ்வார் காட்டுகிறார். அந்த மூல பிரகிருதி என்பது மிகப்பெரியதாக இருக்கும். அந்த பெரிய இடத்தை இவன் கடந்து போகிறான். அதையும் தாண்டின பிறகுதான் இப்போ இந்த சம்சாரத்தை விட்டு அவன் வெளியே போவான் என்று நமக்கு பார்க்கிறோம். அப்படி இந்த பிரகிருத்தியை தாண்டி அவன் போகிவிடுகிறான். அனந்தரம் விரஜா ஸ்நானமுண்டாம். அடுத்தது இந்த சம்சாரத்துக்கும் பரமபதத்துக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய விரஜை என்கிற நதி, அந்த நதியிலே இவன் முதல்ல நீராடுகிறான். அந்த நதியிலே நீராடி அந்த பக்கம் வெளியிலே வரும்பொழுது இவனுக்கு ஒரு சரீரம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். அனந்தரம் விரஜா ஸ்நானம் உண்டாம். முதல்ல இந்த விரஜையிலே அவன் தீர்த்தம் ஆடுவான். அந்த விரஜையிலே மூழ்கி அந்த பக்கம் பரமபதத்திலே போய் எழுந்திருப்பான். அனந்தரம் சூக்ஷ்ம சரீர விஸ்லேஷம் உண்டாம். இப்போ இந்த விரஜ ஸ்நானம் பண்ணும் பொழுதே அவனுக்கு சூக்ஷ்ம சரீரம் போயிடும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான சரீரம், அதுவும் பிரகிருதியாலே செய்யப்பட்டதுதான். அது அந்த விரஜ ஸ்நானத்திலே அந்த சமயத்தில் அது போய்விடும். அவனுக்கு சூக்ஷ்ம சரீரமானது போய்விடும். அடுத்தது அனந்தரம் அபகத பாப்மத்வாதி குணகண பிராதுர்பாவம் உண்டாம். அடுத்தது அவனுக்கு அபகத பாப்மத்வம் போன்ற குணங்கள் அவனுக்கு கிடைக்கிறது. எம்பெருமான் யாரையெல்லாம் பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறானோ அந்த பரமபதத்திலே வந்த பிறகு அவர்களுக்கு தனக்கு இருக்கக்கூடிய பல குணங்களிலே 8 குணங்கள், அந்த 8 குணங்களை இவர்களுக்கும் இந்த ஆத்மாக்களுக்கும் கொடுக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது எந்த பாவத்தாலும் தீண்ட முடியாத நிலை, பசி இல்லாத நிலை, தூக்கம் இல்லாத நிலை, சோகம் இல்லாத நிலை என்றெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் ஏற்பட்டால் அந்த ஆத்மா அந்த பரமபதத்திலே எல்லை இல்லாத ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த பிராகிருத்தமான சம்சார லோகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய எந்த துன்பங்களும் அங்கே நமக்கு ஏற்படாது என்பதற்காக இந்த 8 குணங்களை எம்பெருமான் கொடுத்து விடுகிறான். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். அனந்தரம் அபகத பாப்மத்வாதி குணகண பிராதுர்பாவம் உண்டாம் என்று காட்டுகிறார். அனந்தரம் அமானவ கரஸ்பர்ஷம் உண்டாம். அமானவன் என்பவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நித்தியசூரி. அவன் அந்த விரஜ ஸ்நானத்திலிருந்து வெளியே வந்த ஆத்மாவை கை கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறான். அவன் கை பிடித்தவுடனே நமக்கு அடுத்தது என்ன கிடைக்கிறது என்றால் அனந்தரம் பகவத் சங்கல்ப கல்பிதமான திவ்ய தேக பிராப்தி உண்டாம். பகவானுடைய சங்கல்பத்தினாலே ஏற்பட்டதான திவ்யமான ஒரு தேகம் அப்பொழுது நமக்கு கிடைக்கும். பரமபதத்துக்கு போனதுக்கு பிறகும் நமக்கு தேகம் உண்டு. ஆனால் அது இந்த உலகத்திலே பஞ்ச பூதங்களாலே செய்யப்பட்ட தேகம். அந்த உலகத்திலே நமக்கு
பஞ்ச உபனிஷத் மயமான தேகம். எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட தேகம் இருக்கிறதோ, திருமேனி இருக்கிறதோ, அதே போல தேகம் நமக்கும் அங்கே போன பிறகு கிடைக்கும் என்று காட்டுகிறார். மணவாழ் மாமுனிகளுடைய உபதேச ரத்ன மாலையிலே ஒற்று பாசுரமாக கடைசியாக சேவிக்கக்கூடிய பாசுரம், மண்ணுயிர்காள் இங்கே மணவாழ மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று எறும்பியப்பா அருளி செய்த பாசுரம். அதை இங்கே நினைவிலே கொள்ளலாம். அந்த அமானவன் என்பவன் நம்மை கண்டிப்பாக கைப்பிடித்து செல்வான். அது அவனுக்கு கடமையாக இருக்கும். எப்பொழுது என்றால், மணவாழ் மாமுனிகளுடைய திருவடிகளை பொன்னடிகளை நாம் தலையாலே தீண்டினோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக அமானவ கரஸ்பர்ஷம் ஏற்படும் என்று அந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அதுதான் இங்கே அந்த அமானவ கரஸ்பர்ஷத்தை தான் இங்கே காட்டுகிறார் பிள்ளை லோகாச்சாரியர். அப்படி அந்த விரஜ ஸ்நானத்துக்கு பிறகு 8 குணங்கள் இவனுக்கு, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 8 குணங்கள் ஏற்பட்ட பிறகு அவனுக்கு அமானவ கரஸ்பர்ஷம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு திவ்யமான தேகமானது கிடைக்கிறது. ஏன்னா தேகம் இருந்தால் தான் அங்கேயும் போய் கைங்கரியம் செய்ய முடியும். கைங்கரியம் செய்வதற்காக அங்கேயும் நமக்கு தேகம் உண்டு. பரமபதத்துக்கு போனாலும் நாம ஒரு அழகான திவ்யமான தேகத்தை கொண்டுதான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வோம் என்று பார்க்கிறோம். அனந்தரம் இனிமே இப்ப பரமபதத்துக்கு உள்ளே போக தொடங்கி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த இடத்துல பிள்ளை லோகாச்சாரியர் விளக்குகிறார். அனந்தரம் அகால கால்ய திவ்ய தேச பிராப்தி உண்டாம். அகால கால்யம்னா அதாவது பரமபதத்திலே காலத்துக்கு வேலையே கிடையாது. இந்த உலகத்திலே எல்லாமே காலத்தாலே நடக்கிறது. இப்ப இன்னைக்கு ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்றால் நாளைக்கு வேறு செயல் செய்கிறது, அடுத்த நொடியே அந்த காலமாகிறது, மாறிவிடுகிறது. அதனால இந்த உலகமே காலத்தாலே நடத்தப்படுகிறது. ஆனால் பரமபதம் என்பது காலத்தினுடைய கட்டுப்பாடிலே இல்லை, எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அங்கே காலத்துக்கு வேலை இல்லை என்று சொல்லுவார்கள். ஏன்னா இப்ப காலம் இருந்தா தான் நமக்கு இப்போ வயதாகிறது, அதுக்கேற்ற முதிர்ச்சி ஏற்படுகிறது. இதெல்லாமே நமக்கு காலத்தினால்தான் நடக்கிறது. அந்த காலத்துக்கு இங்க வேலை இல்லை என்பதனால்தான் அந்த இடத்துல இந்த முதிர்ச்சியோ இது எல்லாமே அங்க கிடையாது. அங்க எல்லோருமே இளமையாக இருப்பார்கள், எல்லோருமே சக்தியுடன் இருப்பார்கள் எப்பொழுதுமே. அப்படி இருக்கக்கூடிய நிலையாக அங்க இருப்பதனாலே காலத்தாலே கட்டுப்படுத்தப்படாத திவ்ய தேசம் அந்த பரமபதத்திலே நமக்கு உள்ளே செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. திவ்ய தேச பிராப்தி உண்டாம். அகால காலிய திவ்ய தேச பிராப்தி உண்டாம். காலத்தாலே கட்டுப்படுத்தப்படாத அந்த திவ்ய தேசம் பரமபதம், அந்த பரமபதத்துக்குள்ளே போகிறோம் என்று அந்த ஆத்மாவுடைய அடுத்த நிலையை காட்டுகிறார். அனந்தரம் அரம்ஹத தடஸ்நானம் உண்டாம். அரம்ஹதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகம், அந்த தடாகத்திலே ஸ்நானம் இவனுக்கு ஏற்படும். இது எல்லாமே அழகிய பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே இதே போல ஒரு விஷயத்தை ஒரு சூத்திரத்திலே எடுத்து காட்டுகிறார். ஒரு பெண்ணானவள் ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வதற்காக தயார் செய்யப்படுகிறாள் என்றால் அவளுக்கு என்னென்ன அலங்காரங்கள் எல்லாம் செய்து அவளை எப்படியெல்லாம் கொண்டு வந்து இந்த மணமகனிடத்திலே சேர்ப்பார்களோ அதே போல இந்த ஆத்மாவை ஒவ்வொருவரும் தயார் செய்து அந்த ஆத்மாவை கொண்டு போய் எம்பெருமானிடத்திலே சேர்க்கிறார்கள் என்று அதை ஒப்பு நோக்கி ரொம்ப அழகாக ஒரு சூர்ணிகையிலே ஆச்சாரிய எழுதத்திலே காண்பிக்கிறார். அதேதான் இந்த இடத்துல அரம்ஹத தடஸ்நானம் உண்டாம். அரம்ஹத தடஸ்நானம் என்று சொல்கிறார். ஒரு தடாகத்திலே இவனை நன்றாக தீர்த்தமாட வைத்து அதற்கு பிறகு பின்பு திவ்ய அலங்காரம் உண்டாம். ரொம்ப திவ்யமான அலங்காரங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு அந்த சமயத்திலே செய்வார்கள். இந்த இடத்துல இப்போ மோட்சத்திலே உள்ளே புகுந்து முக்தி அடைந்து விட்டான், பரமபதத்துக்குள்ளே போய்விட்டான். இங்கே உனக்கு ஒரு அழகான தேகமும் கிடைத்து விட்டது. இப்ப இவனை அலங்காரம் எல்லாம் செய்கிறார்கள். ஏன்னா எம்பெருமானை போய் பார்க்க போகிறான், எம்பெருமானை போய் சேவிக்க போகிறான். அந்த சமயத்திலே இவன் மிகச்சிறந்த ஒரு அலங்காரத்துடன் போக வேண்டும். இப்ப நாம கூட இப்ப கோயிலுக்கு போகிறோம், அந்த சமயத்தில் நாம ரொம்ப அழுக்கு வேட்டியோ அழுக்கு புடவையோ அதெல்லாம் கட்டிட்டு போக கூடாது. எம்பெருமானை போய் சேவிக்க போகிறோம். அப்போ நாம இருக்கிறதுலே நல்ல சிறந்த உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டும். அது நமக்காக என்று நினைத்து பண்ணக்கூடாது. எம்பெருமான் நம்மை பார்க்க போகிறான், அவனுடைய பார்வை நம் மீது விழும்பொழுது நாம் அழகாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்துடன் நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த இடத்துல அந்த எம்பெருமானை இந்த ஆத்மா போய் அடைவதனாலே அவனுக்கு அந்த திவ்யமான அலங்காரங்கள் எல்லாம் செய்கிறார்கள். அடுத்தது பின்பு திவ்ய விமான ஆரோகணம் உண்டாம். அடுத்தது அங்கிருந்து அந்த பரமபதத்திலே வாசல்ல இருக்கிறார்கள், அங்கிருந்து இப்ப எம்பெருமானுடைய மணிமா மண்டபத்துக்குள்ளே போக வேண்டும். அதற்கு ஒரு விமானத்திலே இவனை ஏற்றிக்கொண்டு அழைத்து செல்வார்கள் என்று சொல்லுகிறார். திவ்ய விமானம், ஒரு திவ்யமான விமானத்திலே இவனை ஏற்றிக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இந்த முக்தனை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ பரமபதம் என்பது மிகப்பெரிய இடம்.
இப்ப நம்ம லீலா விபூதி சம்சாரம் இது 1 மடங்கு என்றால் பரமபதம் என்பது இதை போல 3 மடங்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே அந்த விரஜை கரையிலிருந்து எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் போகணும்னா அதுவே ரொம்ப தூரம். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய மணிமண்டபமானது அந்த நடுநாயகமாக இருக்கும் பரமபதத்திலே. அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அது ரொம்ப தூரம், நெடுந்தூரம். அந்த இடத்துக்கு போவதற்கு ஒரு விமானத்திலே இவனை, திவ்யமான விமானத்திலே இந்த முக்தனை ஏற்றிக்கொள்வார்கள். ஏற்றிக்கொண்டு அவனை அங்கே அழைத்து செல்வார்கள். பின்பு திவ்ய காந்தார பிரவேசம் உண்டாம். திவ்ய காந்தாரம்னா ஒரு திவ்யமான காட்டு வழியே. அங்கேயும் இப்ப பரமபதத்திலையும் காடு உண்டு, மலை உண்டு, செடி உண்டு, கொடி உண்டு, எல்லாமே. ஆனா அப்ராகிருதமானது. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பிராகிருதமாக இருக்கிறது. அங்கே எல்லாமே திவ்யமானது. அப்படி திவ்யமான ஒரு காட்டின் வழியாக இவனை அழைத்து செல்கிறார்கள். அடுத்தது அனந்தரம் திவ்ய அப்சரஸ் சத்காரம் உண்டாம். அடுத்தது அப்சரஸ்கள் எல்லாம் இவனை வரவேற்று இவனை அழைத்து செல்வார்கள். இவன் ஒரு மணப்பெண் போல. இப்போ அந்த மணப்பெண்ணை அழைத்து செல்வதற்காக பல அப்சரஸ்களும் இவனை அங்கே எம்பெருமானிடத்திலே அழைத்து செல்கிறார்கள் என்று காட்டுகிறார். இந்த இடத்துல நமக்கு தோணலாம், ஏன் இப்படி ஒரு அப்சரஸ்லாம் வரணும் என்று தோன்றலாம். இதை ஒரு உதாரணத்தை கொண்டு நாம புரிந்து கொள்ளலாம். பராசர பட்டரிடத்திலே நஞ்சியர் ஒரு கேள்வி கேட்கிறார். எம்பெருமான் பார்க்கடலை கடைந்தான். அப்பொழுது பிராட்டி அந்த கடலிலிருந்து, பார்க்கடலிலிருந்து வெளியே வந்தாள். நேரே பிராட்டி எத்தனையோ தேவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு அழகா ஒரு பெண் வந்திருக்கிறாளே, இவள் யார்? இவளை நாம் மனம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று எல்லா தேவர்களும் அவளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிராட்டியோ நேராக சென்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டாள். அவனை மாலையிட்டாள். இந்த சரித்திரத்தை பராசர பட்டரிடத்திலே நஞ்சியர் கேட்கிறார். இது எப்படி இவள் ஸ்ரீ மகாலட்சுமி பார்க்கடலிலிருந்து வெளியே வருகிறாள். அது லீலா விஷயம். அது ஒவ்வொரு தடவையும் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த இடத்துல இருந்து பிராட்டி வெளியே வருகிறாள். அப்போ எல்லோரும் பார்க்கும்படிக்கு எப்படி ஒரு புருஷனான, தன்னுடைய புருஷனாவே இருக்கட்டுமே, அப்படி பொதுவிலே போய் அவனை மாலையிட்டு நேரே அவனுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து கொள்ளலாமா என்று நஞ்சியர் கேட்க, அப்போ பட்டர் சொன்னாராம், கலசப்பானை எடுப்பாருக்கு வெட்கப்படுவார் உண்டோ அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாராம். கலசப்பானை எடுப்பார்களுக்கு வெட்கப்படுவார் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இப்போ ஒரு பெண்ணை அழைத்து அந்த மணமகனிடத்திலே சென்று கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த சமயத்திலே அந்த மணப்பெண்ணுடன் பல தோழிகள், பல பெண்கள் ஆளாளுக்கு கையில ஒரு குடத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தர் தட்டு வைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தர் பழம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி எல்லாரும் ஒவ்வொன்று கையில வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுடன் வருவார்கள். அந்த பெண்ணானவள் நேரே அந்த மணமகனை போய் மாலையிட்டு மனம் முடிப்பாள். அந்த சமயத்துல அந்த பெண்களுக்காக இவள் வெட்கப்பட போவதில்லை, இந்த மணப்பெண். ஏன்னா எல்லாருமே பெண்கள், அவன் ஒருத்தன் தான் மணமகன், தான் மனம் முடிக்க வேண்டியவன். அதனால தைரியமாக போய் அவனை இவள் மாலையிடுவாள். அதே போலத்தான் எல்லா ஆத்மாக்களும், இந்த தேவர்கள் எல்லாரும் இப்ப ஏதோ புருஷ உடம்புல இருப்பதனால இவர்கள் தேவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லா ஆத்மாக்களுமே ஸ்திரீ பிராயம்தான். எம்பெருமான் ஒருவன் தான் பரமபுருஷன், அவன் தான் புருஷோத்தமன். அப்படி இருக்கக்கூடிய அவனிடத்திலே நாம் சென்று மாலையிடும் பொழுது இவர்களுக்காக நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? இவர்களும் நம்மை போன்ற ஸ்திரீ பிராயம்தான், பெண்கள் தான் என்று பிராட்டி நினைத்துக் கொண்டாள். அதனால இதிலே ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று பராசர பட்டர் அந்த இடத்துல விளக்கினாராம். அதனால இப்ப அப்சரஸ்கள்லாம் இந்த ஆத்மாவை, முக்தனை அலங்கரிக்கிறார்கள், அவனுக்கு மாலையிடுகிறார்கள், அவனை கொண்டு போகிறார்கள் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? இந்த எல்லா ஆத்மாக்களுமே முக்தனான ஆத்மாவாக இருந்தாலும் அவனும் ஸ்திரீ பிராயம்தான். எம்பெருமானான பரம்புருஷனை, புருஷோத்தமனை போய் அடைய போகிறார்கள். அந்த சமயத்திலே அங்கே லீலாரசமாக இந்த அப்சரஸ்கள்லாம் அவனை கை கொண்டு அழைத்து போகிறார்கள் என்று அந்த விஷயத்தை காட்டுகிறார். அடுத்தது அனந்தரம் திவ்ய கந்த பிரவேசம் உண்டாம். எம்பெருமான் தான் எல்லா சர்வ கந்தக சர்வரசக என்றெல்லாம் எம்பெருமானை சாஸ்திரம் கொண்டாடுகிறது. எல்லா வாசனைகளுக்கும் அவன்தான் ஆதாரமாக இருக்கிறான். அப்படி அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த பரமபதமே ரொம்ப அழகான ஒரு வாசத்துடன் இருக்குமாம். அந்த வாசத்துக்குள்ளே இவர்கள் இந்த ஆத்மா பிரவேசிக்கிறான். அனந்தரம் பிரம்மகந்த பிரவேசம் உண்டாம். அதுக்கு மேல அருகிலே போக போக எம்பெருமானுடைய நேர் திருமேனி வாசமே அந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறதாம். அதற்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். அனந்தரம் அப்ராகிருத கோபுர பிராப்தி உண்டாம். இந்த கோபுரத்துக்குள்ளே அவன் நுழைகிறான். இப்போ ஒரு பெரிய கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ளே ராஜகோபுரம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அந்த முதல் நிலையிலே ராஜகோபுரம் இருக்கிறது. அதுக்குள்ளே போய்தான் நாம் அந்த கோயிலுக்கு உள்ளே நாம் போக முடியும். அதே போல இந்த இடத்துல பரமபதத்திலே இந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய மணிமண்டபம், அதற்கு வெளியிலே இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளே இவன் பிரவேசிக்கிறான்.
அனந்தரம் திவ்ய நகர பிராப்தியுண்டாம். அந்த பரமபதத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மணிமண்டபத்துக்கு அது இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தை சுற்றிதான் ஒரு பெரிய கோட்டை போல அதற்கு வாசலிலே தான் இந்த கோபுரம் இருக்கு. இந்த கோபுரத்துக்குள்ளே போன உடனே அந்த திவ்ய நகரத்துக்குள்ளே அவன் நுழைகிறான். அதற்குள்ளே போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அனந்தரம் சூரி பரிஷத் பிரத்யுத்கமனம் உண்டாம். அதுக்கு மேலே சூரிய பரிஷத்னா நித்திய சூரிகளுடைய கூட்டம், அந்த ஓலக்கம், அவர்கள் எல்லாரும் எழுந்து இவனை வரவேற்பதற்காக தயாராகிறார்கள். நித்திய சூரிகள் எல்லாரும் இவனை வரவேற்க தயாராகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதை இங்கே காட்டுகிறார். அனந்தரம் ராஜமார்க்க கமனம் உண்டாம். அதுக்கு மேலே பெரிய ஒரு ராஜமார்க்கம், அதாவது அந்த அரண்மனையை சென்று அடைவதற்கான அந்த சாலைக்கு பேர் ராஜமார்க்கம் என்று சொல்லுவார்கள். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய மணிமண்டபம், அந்த திருமாளிகை இருக்கக்கூடிய அந்த அரண்மனை இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய அந்த சாலையிலே இவன் போக தொடங்குகிறான். அனந்தரம் பிரம்ம தேஜ பிரவேசம் உண்டாம். பிரம்ம தேஜஸ்னா எம்பெருமானுடைய அந்த ஒளியானது அப்படியே அங்கே நிறைந்திருக்கிறது. இந்த பரமபதமே எப்படி இருக்குமா, ஒளிமயமா இருக்குமா. நமக்கு இந்த ஒரு சூரியனை பார்த்தாலே நமக்கு தாங்க முடியவில்லை. இந்த ஒரு சூரியனை போல கோடி கோடி சூரியர்கள் எவ்வளவு ஒளியாக இருக்குமோ அவ்வளவு ஒளியுடன் அந்த பரமபதம் இருக்கும். அந்த இடத்திலே பிரம்ம தேஜஸ் என்றால் அந்த எம்பெருமானுடைய ஒளி நேராக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே இவன் நுழைகிறான். அனந்தரம் திவ்ய கோபுர பிராப்தியுண்டாம். அதுக்கு அடுத்தது அவன் திவ்ய கோபுரத்துக்குள்ளே போகிறான். இப்போ அந்த மணிமண்டபத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கோபுரம், அதற்குள்ளே நுழையக்கூடிய பிராப்தி இவனுக்கு கிடைக்கிறது. அதற்குள்ளே போகிறான். அனந்தரம் பிரம்மவேஷ்ம பிரவேசம் உண்டாம். வேஷ்மன்னா அந்த மாளிகை, அந்த பெரிய இடம், அந்த இடத்துக்குள்ளே இவன் உள்ளே நுழைகிறான். அனந்தரம் திவ்ய மண்டப பிராப்தி உண்டாம். அதற்கடுத்தது எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ளே இவன் நுழைகிறான். அனந்தரம் திவ்ய பரிஷத் பிராப்தியுண்டாம். திவ்ய பரிஷத்னா இந்த நித்தியசூரிகள், இந்த திவ்யமான ஒரு ஓலக்கம், அந்த சபை இருக்கிறது, அந்த சபையை இவன் சென்று அடைகிறான். அனந்தரம் சபத்னீக சர்வேஸ்வர தரிசனம் உண்டாம். அதுக்கு மேலே இப்ப அந்த சபைக்குள்ளே வந்தாயிற்று. அங்கே எம்பெருமான் பெரிய ஒரு ஆசனத்திலே, பரியங்காசனத்திலே, ஆதிசேஷ பரியங்கத்திலே எம்பெருமான் தன்னுடைய பத்னிமார்களுடன், சபத்னீக சர்வேஸ்வர தரிசனம்னா எம்பெருமான் பத்னிமார்களுடன் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி இவர்களுடன் அந்த பரியங்காசனத்திலே வீற்றிருக்கிறான். வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானே என்று நம்மாழ்வார் இந்த தரிசனத்தை தான் பார்க்கிறார். அந்த நாலாம் பதிகத்திலே மண்ணை இருந்து தொழாவி பதிகம், அந்த பதிகத்திலே எம்பெருமானை பிரிந்து மிகவும் துன்பப்படுகிறார் ஆழ்வார். அதை பார்த்து எம்பெருமானுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. இப்படி ஆழ்வாரை போய் நம்ம இப்படி வருத்தப்பட செய்து விட்டோமே, இவருக்கு நாம பரமபதத்தில் எப்படி இருக்கோமோ அந்த சேவையை இப்பவே கொடுத்து விட வேண்டும் என்று பரமபதத்தில் இருக்கக்கூடிய இருப்பை அப்படியே காட்டினான நேர. நம்ம நியாயமா பார்த்தா அந்த சமயத்திலேயே ஆழ்வார் பரமபதத்துக்கு போயிருக்கணும், அப்பவே அந்த பாசனங்கள் முடிஞ்சிருக்கணும். ஆனா 1000 பாசனம் பாட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டதனாலே மீதி பாசனங்களையும் ஆழ்வாரை எம்பெருமான் பாட வைத்தான். இல்லைன்னா அந்த இடத்துல அப்பவே நேர எம்பெருமான் பரமபதத்தில் தான் இருக்கக்கூடிய இருப்பை அப்படியே ஆழ்வாருக்கு காட்டிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த பரமபதத்திலே எம்பெருமான் பரியங்காசனத்திலே தன்னுடைய பத்னிமார்களுடன் இருக்கக்கூடிய அந்த நிலையை இந்த முக்தனுக்கு காட்டுகிறார். அதை இந்த முக்தன் காணக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான். அனந்தரம் ஸ்துதி பிரணாம அஞ்சலி பிரமுக சம்பிரம அனுவர்த்தனம் உண்டாம். அதுக்கு மேலே அப்படி எம்பெருமானை பார்த்த உடனே நாம் என்ன செய்ய போகிறோம்? உடனே ஸ்துதித்தல், அவனை கொண்டாடுதல், அவனை பாசுரம் சொல்லி பாடுதல், பிரணாமம் செய்தல், கீழே விழுந்து வணங்குதல், அதுக்கப்புறம் அஞ்சலி செய்தல், கையை கூப்பி அஞ்சலி செய்தல், இப்படி ரொம்ப ஆனந்தமான சம்பிரமம் ஏற்படுகின்றன. ரொம்ப பல மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய பல செயல்களை இவன் செய்கிறான் இந்த முக்தன் என்று காட்டுகிறார். அனந்தரம் பரமாத்ம சமீப பிராப்தி உண்டாம். அந்த பரமாத்மாவான பரவாசுதேவன் ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு அருகிலே சமீபத்திலே போவதற்கான பிராப்தி ஏற்படுகிறது. அனந்தரம் பாத பீட பரியங்க ஆரோகணம் உண்டாம். அதுக்கு மேலே அந்த பரியங்காசனம் இருக்கலே, எம்பெருமானுடைய சிம்மாசனம் ஆதிசேஷ பரியங்கம், அதிலே இவன் காலை வைத்து ஏறி எம்பெருமானுடைய அந்த ஆசனத்துக்கு மீது இவனும் ஏறுகிறான், இந்த முக்தனும் ஏறுகிறான் என்று காட்டுகிறார்.
அனந்தரம் பகவத் உத்சங்க சங்கம் உண்டாம். எம்பெருமானுக்கு மிக அருகிலே போய் இவன் அமர்ந்து கொள்கிறான், எம்பெருமானுடைய மடியிலே போய் அமர்ந்து கொள்கிறான் என்று காட்டுகிறார். அனந்தரம் அதுக்கு மேலே ஆலோகன ஆலாபாதி அனுபவம் உண்டாம். அதுக்கு மேலே எம்பெருமான் நம்மை பார்க்கிறான், அதுக்கு மேலே எம்பெருமான் நம்ம இடத்துல பேசுகிறான். இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எம்பெருமான் மடியில ஏறி வரக்கூடிய முக்தனை வைத்துக்கொண்டு நீ யார் என்று கேட்க, கோசி என்று கேட்க, அதற்கு இந்த முக்தன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வானான். நான் உன்னுடைய பிரகாரம், இந்த பிரம்மமான உன்னுடைய பிரகாரம் நான் என்று சொல்லுவானாம். அப்படி சொல்லக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, அவனை இவன் பார்த்தல், இவனை அவன் பார்த்தல், எம்பெருமானை முக்தன் பார்த்தல், முக்தனை எம்பெருமான் பார்த்தல் ஆகியவையெல்லாம் நடக்கும். அடுத்தது அனந்தரம் ஆலிங்கனாதி அனுபவம் உண்டாம். அதற்கு மேலே எம்பெருமான் அப்படி வந்த முக்தனை நன்றாக கட்டி தழுவிக்கொண்டு தன்னுடைய ஆலிங்கனத்தை அவனுக்கு கொடுப்பானாம். எப்படி இந்த உலகத்திலே ஸ்ரீராமனாக இருந்த பொழுது திருவடியை நன்றாக தழுவிக்கொண்டானோ, எப்படி கண்ணனாக இருந்த பொழுது அக்ரூரனை நன்றாக தழுவிக்கொண்டானோ, அதே போல அந்த தழுவிக்கொண்டு எம்பெருமான் இந்த முக்தனை தழுவிக்கொண்டு அவனுக்கு அந்த எல்லையில்லாத இன்பத்தை கொடுப்பான். அனந்தரம் ஸ்வரூப ரூப குண விக்கிரகாதி அனுபவம் உண்டாம். இப்படி எம்பெருமான் இந்த முக்தனை தழுவிக்கொண்டவுடன் அந்த ஆத்மாவுக்கு, முக்தனுக்கு அந்த எம்பெருமானை பற்றிய ஸ்வரூபம், அந்த எம்பெருமானுடைய உண்மை நிலை என்ன, எம்பெருமானுடைய ரூபம், அவனுடைய உருவங்கள் என்ன, அவனுடைய திருமேனிகள் என்ன என்ன என்பது, அவனுடைய குணங்கள், அவனுடைய விக்கிரகங்கள், இது எல்லாவற்றையும் இவன் நன்றாக அனுபவிப்பான். அனந்தரம் அனுபவஜனித்த பிரீத்தி பிரகர்ஷம் உண்டாம். இப்படி அனுபவித்த பிறகு எல்லை இல்லாத ஒரு இன்பம் ஏற்படும். அந்த இன்பம் மிகப்பெரிய இன்பமாக இருக்கும் என்று காட்டுகிறார். இந்த அனுபவத்தாலே கிடைக்கக்கூடிய இன்பம் அது. அனந்தரம் நானாவித விக்கிரக பரிகிரகம் உண்டாம். அதற்கு மேலே எப்படி இந்த அனுபவம் ஏற்பட்டு இந்த முக்தனுக்கு எம்பெருமானை பற்றிய விஷயங்கள் முழுவதும் தெரிந்த பிறகு இவனுக்கு நானாவித விக்கிரக பிராப்தி ஏற்படும். நானாவித விக்கிரக பரிகிரகம் உண்டாம். இவன் பல பல உருவங்களை எடுத்துக்கொள்வான். முக்தனாக ஒருவன் ஆன பிறகு, எம்பெருமானிடத்திலே சென்று அடைந்த பிறகு, இவனுக்கு அங்கே கைங்கரியம் செய்வதற்கு வசதியாக எத்தனை உருவங்களை வேண்டுமானாலும் இவன் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஆத்மாவுக்கே பல உருவங்கள் அங்கே இருக்கும் என்று காட்டுகிறார். அனந்தரம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சர்வ பிரகார கைங்கரியம் உண்டாம். அதுக்கு மேலே சர்வதேச எல்லா தேசத்திலும், அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இவன் இருந்து கைங்கரியம் செய்வதற்கு இவனுக்கு உருவங்கள் கிடைக்கும். சர்வகால எல்லா காலத்திலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய முடியும். சர்வ அவஸ்த உச்சிதமான எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா நிலைகளிலும் இருந்து கைங்கரியம் செய்ய முடியும். சர்வ பிரகார எல்லா விதமான கைங்கரியமும் செய்ய முடியும். அப்படி எல்லாமே அவனுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த பிரபந்தத்தை முடிக்கிறான். இதைத்தான் நம்மாழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று இதே விஷயத்தை தான் சர்வ தேச சர்வகால சர்வாவஸ்த உச்சிதமான கைங்கரியத்தை தான் ஆழ்வார் அந்த ஒழிவில் காலமெல்லாம் என்கிற பதிகத்திலே எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். ஒழிவில் காலம் எல்லாம்னா சர்வ காலம். உடனாய் மன்னி என்றால் சர்வ தேசம், எல்லா இடத்துலயும் எம்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த எல்லா இடத்துலயும் எம்பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அதனால எல்லா இடத்திலும் நாம் இருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றால் விடாமல் தொடர்ந்து எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை நமக்கு கடைசியிலே கிடைக்கும் என்று இந்த இடத்துல காட்டுகிறார். இப்படி ஒருவன் எப்படி இந்த சம்சாரத்திலே அனாதி காலமாக துன்பப்பட்டுக் கொண்டிருந்த ஆத்மாவானவன் முக்தனாகி அதற்கு மேலே எம்பெருமானிடத்திலே சென்று அடைந்து அந்த எம்பெருமானுக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்ய பெறுகிறான் என்ற விஷயத்தை இந்த பிரமேய சேகரத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் காட்டியுள்ளார். இது ரொம்ப உயர்ந்த விஷயம். பிரமேய சேகரம் என்று இதற்கு ஏன் தலைப்பு என்றால், நாம இது இருக்கிறதே தெரிந்து கொள்ள வேண்டியதிலே மிக முக்கியமானது இது. இதை தெரிந்து கொண்டால் தான் நமக்கு எம்பெருமானிடத்திலேயே நமக்கு ஆசை ஏற்படும். இப்படியெல்லாம் நமக்கு இருக்கா, இப்படியெல்லாம் போய் நாம் அனுபவிக்கலாமா என்று அந்த அனுபவம் நமக்கு நன்றாக புரிய நாம் அந்த எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு அதிகமாகும். இப்ப இதுல ஆச்சாரியன் நமக்கு செய்தது என்ன, ஆச்சாரிய கைங்கரியம் என்ன என்றெல்லாம் நமக்கு கேள்வி வரும். ஆச்சாரியனுடைய ஆசையே நமக்கு
நம்மை பரமபதத்திலே கொண்டு போய் சேர்த்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வைப்பதுதான் ஆச்சாரியனுடைய ஆசை. அதனால அந்த ஆச்சாரியனுடைய ஆசைக்காக நாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம் என்று அந்த விஷயத்தை நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது எல்லாவற்றையும் இந்த அற்புதமான கிரந்தத்திலே பிள்ளை லோகாச்சாரியார் எடுத்து காட்டியுள்ளார். ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் எடுத்து இங்கே பகிர்ந்து கொண்டேன். காலக்ஷேபமாக எப்போ யாரிடத்துல பெரியவர்களிடத்துல கேட்க முடிந்தால் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நிறைய பிரமாணங்களை எல்லாம் சேர்த்து இதுல அனுபவிக்கலாம். சுருக்கமாகத்தான் அடியேன் இங்கே சொல்லியிருக்கேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org